அன்பு சொந்தங்களுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல். இந்த வெயிலுக்கு வந்து நல்லா நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கும். அதனால் நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். நம்ம வாக்கிங் போகும்போது அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயே வாங்கி இந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கி அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு லெமன் ஜூஸ் போட்டுருந்தா போடலாம், இல்லை வேண்டான்னா கூட விட்டுலாம். லெமன் ஜூஸ் போட்டோன்னா அந்த துவர்ப்பு சுவை போயிடும். நமக்கு துவர்ப்பு சுவை வேணும்னாலும் அந்த லெமன் ஜூஸ் போடாமையே போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 12 காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், கடுகு, இது பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். தூள் பெருங்காயம் போட்டிங்கன்னா வாசனை வராது, கட்டி பெருங்காயம் வாசனையாக வரும். அப்புறம் பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை வதக்கிக்கலாம். வெந்தயத்தை வெறும் வானலில் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ரொம்ப கருகிச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து அது வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அந்த வெந்தயத்தை. அதுக்கப்புறம் வெந்தயம் கலர் பார்த்திங்கன்னா வெந்தயம் கலர் மாறிடும். ஏன்னா அதுக்கு ரொம்ப வறுக்கக்கூடாது, வறுக்காமையும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ நெல்லிக்காய் சீசன் ரொம்ப இருக்கிறதுனால நெல்லிக்காய் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் தான். மிஸ்டர் கிருஷ்ணா நல்லெண்ணெய், நாட்டுச்சக்கை எண்ணெய் தான் அது. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருங்காயம் கட்டி அதில் போட்டுட்டேன். பெருங்காயம் கட்டி நல்லா அது வந்து கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் அதை பெருங்காயம் அந்த ஸ்லோலே வச்சுதான். அது வந்து அந்த அடுப்பு மெலிசாக தான் எரியுது. அதனால் வந்து அந்த தணல்லையே அது ரோஸ்ட் ஆகட்டும்ன்ட்டு விட்டாச்சு. நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். அந்தந்த சீசனுக்கு என்னென்ன இது ஃபேவரோ அதை வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நெல்லிக்காய் நிறைய இருக்கிறதுனால நெல்லிக்காய் வச்சு பண்ணதுனால. அடுத்தது அதே வந்து காஞ்சி மிளகாய் வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டுடலாம். அதே எண்ணெயில் வெறும் வானலில் போட்டிங்கன்னா நெடி பயங்கரமாக ஏறும். ப்ளஸ் வந்து அதோடய ஃப்ளேவர் அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு. நீங்கள் அதே எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெடியும் வராது. ப்ளஸ் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியும். ஆமாம். அப்புறம் நம்ம அந்த பிசைஞ்சு வச்ச நெல்லிக்காவை என்ன பண்ணுறோம், அதை எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு அந்த ஆவி வர வரைக்கும் வச்சுன்னா கூட போதும். இதே டைப் வந்து நம்ம லெமனில் பண்ணலாம், மேங்கோவில் பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து நல்லா ஆறுங்கிறத அரைச்சிடலாம். பாருங்க, பெருங்காயம் கூட நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்தமாரி பொடி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம தேவைக்கு செஞ்சுக்கலாம். ஆமாம். இப்போ வந்து நெல்லிக்காய் வெந்துருச்சான்ட்டு பார்ப்போம். நெல்லிக்காய் ஓகே, நல்லா ஸ்டீம் அடிச்சு போதும். இந்த அளவுக்கு போதும் நெல்லிக்காய் வெந்தது. நம்ம தண்ணியில் வந்து என்னென்னா வந்து தண்ணி தாளிக்கும் போது அந்த வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போதும். இந்த அளவுக்கு நெல்லிக்காய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வானலில் வச்சு நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண இடத்துல அந்த வானல்லையே அந்த பேன்லேயே வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நம்மளுக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் தேவையோ, ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ ஊற்றுவோம். கடைசியாக நம்ம வந்து மேலே அதை இது பண்ணும்போது ஊற்றுவோம். அதனால் வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொரிக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் காயாமலே கடுகு போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஆனால் அந்த பேன் வந்து ஹீட்டாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சே போட்டுட்டேன் நான். இப்போ தான் பொரிஞ்சு வரும்போது இந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பொடியை வந்து நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வச்சுக்கணும். பார்த்துக்கோங்க, ஏன்னா தீஞ்சிற போது எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் போடும்போது கலர் சேஞ்சிடும், பிளாக் ஆகிடும். அது கரெக்டாக அதை பார்த்து அது போடுங்க. அதை போட்டுட்டு ஒரு சொல்ல மறந்துட்டேன், நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம அந்த மசாலாலாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நெல்லிக்காவை வந்து கட் பண்ண உடனே அந்த சீடெல்லாம் தனியாக வந்துருச்சு. சீடெல்லாம் தனியாக வந்ததுக்கப்புறம் இந்த நெல்லிக்காவை அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி
கொஞ்சோண்டு சால்ட், தேவைக்கு சால்ட்டை தூவி நம்ம அதை வந்து அந்த பொடியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகுதுன்ட்டு பாருங்கள். நம்மளுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா திருப்பி அதை நம்ம ஊறுகாய் இதாகும்போது நல்லா எண்ணெய் வந்து நல்லா விரண்டுட்டு வரும். சீசனுக்கு நான் எண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன். இதே வந்து நீங்கள் வந்து லெமனில் பண்ணலாம், நார்த்தங்காயில் பண்ணலாம், அதுக்கப்புறம் மாங்காயில் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இதில் எதுவுமே நம்ம இந்த அஜினோமோட்டோவோ இந்த இதுவே எக்ஸ்ட்ரா அந்த இதுவே இந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெலாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் அந்த தண்ணி வந்து தண்ணி பதம் இல்லாமல் நம்ம பார்த்துட்டாவே நல்லா அது கெடாமல் ஒரு 15 டேஸ் வந்துடும். அது நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். இதை பாருங்கள், கலர அந்த வந்து அதில் இருக்கிற வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்தமாரி ட்ரை பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.